சென்னையில் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்யும் பெண்களை குறிவைத்து நகைகளை பறித்த நபரை போலீசார் கைது செய்தனர். கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் தனது கணவர் இறந்த நிலையில் மறுதிருமணம் செய்ய தனியார் திருமண தகவல் மையத்தில் தனது தகவல்களை பதிவு செய்தார். இந்த நிலையில் கோவையைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் காயத்ரியை திருமணம் செய்வதாக கூறியுள்ளார். மேலும் கண் திருஷ்டி பரிகாரம் செய்ய மாங்காடு கோயிலுக்கு 5.5 பவுன் நகையை எடுத்து வருமாறும் யுவராஜ் கூறியுள்ளார். இதன் பேரில் இருவரும் கோயிலில் தரிசனம் செய்த பின் அங்கு ஒரு பாத்திரத்தை வாங்கி அதில் 5 பவுன் நகையை போடும்படி யுவராஜ் கூறியதன் பேரில் காயத்ரி தான் கொண்டு வந்த நகையை பாத்திரத்தில் போட்டுள்ளார். பாத்திரத்தை 3 நாட்கள் கழித்து திறந்து பார்க்க வேண்டும் என்றும் அப்போதுதான் கண் திருஷ்டி போகும் என்றும் யுவராஜ் தெரிவித்துள்ளார். இதன்படி வீட்டின் பூஜை அறையில் பாத்திரத்தை வைத்துவிட்டு மறுநாள் யுவராஜை செல்போனில் காயத்ரி தொடர்பு கொண்டார். அப்போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆன நிலையில் பாத்திரத்தை திறந்து பார்த்தபோது அதில் பிளாஸ்டிக் வளையல்கள் இருந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து புகாரின் பேரில் மோசடி செய்த யுவராஜை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து 4 பவுன் நகைகளை பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.